அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 27/9/2023 முதல் உச்சம் பெறும் புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் மாற இருக்கும் வாழ்க்கை நிலை எந்தெந்த விஷயங்கள்ல ஏற்படுகிறது, அலட்சியமில்லாமல் பல்வேறு விதமான பணிகளை இந்த தருணத்தில் செய்யும் போது எந்தெந்த விஷயங்கள்ல நன்மை நிறைந்தவையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தற்போது 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு இனிமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் வலிமை இழந்து இருந்தால் சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஆனால் அவர் உச்சம் பெற்றிருப்பதன் காரணமாக எதிர்ப்பு, வியாதி, கடன் போன்ற தொல்லைகள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அந்த இடத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது, முழு ஆட்சி பலத்துடன் அமர்வது மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதன் உச்சம் பெறும் காலம் மாற இருக்கும் வாழ்க்கை நிலை என்று அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் 27/9/2023 முதல் பல விஷயங்கள்ல கிடைக்க இருக்கிறது. எனவே அலட்சியம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறாருங்க. துரிதமாக அனைத்து விதமான பணிகளையும் சாதித்து காட்டக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை கொடுப்பாருங்க. ஏனென்றால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அறிவாற்றல் மிக தெளிந்து அளவற்ற முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். எனவேதான் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. இந்த அறிவாற்றல் என்பது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரியத்தை கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதனிற்கு மிதுன ராசியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. கன்னி ராசி ஆட்சி வீடாக இருந்தாலும் அவரது உச்ச வீடாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது நட்பு கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுவதால் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இயற்கையாகவே புதன் ஒரு சுப கிரகமாக கருதப்பட்டாலும் பாவ சேர்க்கையினால் அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார். தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. தனித்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை கொடுப்பார். ஆனால் பாவ கிரக நிலைகளின் சேர்க்கை இருக்கும்போது 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. எனவேதான் புதனின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கல்வி சார்ந்த விஷயங்களிலும் மிக தெளிந்த அறிவாற்றல் வேண்டும் என்றால் புதனின் அமைப்பு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய கடினமான சவால் நிறைந்த வேலையை கூட புதன் கொடுக்கக்கூடிய அனுபவ ஆற்றல் மற்றும் தெளிந்த அறிவாற்றல் என்பது அவற்றை சமாளித்து எளிமையாக தங்களுக்கு மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். ஆனால் புதன் வலுவிழந்து காணப்படும் போது மிக எளிமையாக முடிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை மிக சிக்கலாகவும் கடினமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் புதனின் அமைப்பு மிக வலுவாக இருந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். அவர் அஷ்டமத்தில் இருக்கும் போதுதான் சில சிரமங்கள் இருக்கும். தற்போது அவர் உச்சம் பெற்றிருப்பதால் ஜென்மராசியான 1ஆம் இடத்திற்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். பல்வேறு விதமான தவறான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் போன்ற அனைத்துமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு புதன் கெட்டால் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய் ஆரோக்கிய தொல்லைகளும் சற்று அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன். அது மட்டுமல்லாது மனித உறவுகள்ல இளைய சகோதரி, தாய் மாமன், காதலன், காதலி, சிறிய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். புத்திக்கு மட்டும் அவர் அதிபதி கிடையாதுங்க. வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், இளமை, மீடியா, கம்ப்யூட்டர், செய்தித்தாள், பேச்சுத்திறன், போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்துமே மிக வலுவாக இருக்கும் போது இந்த துறைகளில் மிக பெரிய அளவில் சாதிப்பதற்கான வாய்ப்பு அவர்
கொடுக்கக்கூடிய இந்த திறமைகள் காரணமாக பல துறைகளில் சாதிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவரது ஆட்சி வீடான உச்ச வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. குடும்ப ரீதியாக உங்களிடம் லாப நோக்கத்துடன் பழகி வந்தவர்களிடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு அவர்களை விளக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் நன்கு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடனும் சூரியனுடனும் புதன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். 3 கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடன் சுமை குறைவதற்கான புதிய வழிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான சிக்கல்களில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு அவற்றிலிருந்து நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிதாக வாங்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக திட்டமிடலாம். அதிலும் ராசியின் அதிபதியுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அலட்சியமில்லாமல் எந்த விதமான பணிகளை வேண்டுமானாலும் குடும்ப ரீதியாக முன்னெடுக்கலாம். அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக தடைபட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இதுவரை சந்தித்து வந்த சிக்கல்கள் பல விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிக்கலான கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 6இல் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இது ஒரு நல்ல சேர்க்கை பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் மற்றும் திட்டமிடக்கூடிய காரியங்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே சாதகமாக அமைய போகிறது என்பதால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிலும் மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகள் கை நழுவி சென்ற நிலையிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் புதன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கிறது. பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. மேசராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக நடத்தி முடித்து சந்தோஷம் பெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.